லைஃப் டைம் சேஞ்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது தர்மகர்மாதிபதி யோகத்தை பொறுத்த மட்டும் மகர லக்னமாக வந்தால் சரலக்னம் சரராசியாக வந்து சனியினுடைய வீடாக வரும். அப்போது 1, 5, 9 குடையவர்களாக சனி சுக்கிரன் புதன். 1 குடைய சனி, 5 குடைய சுக்கிரன், 9 குடைய புதன். இப்படி வரும்பொழுது தர்மகர்மாதிபதியாக 9 குடைய புதனும் 10 குடைய சுக்கிரனும் வந்துவிடுவார். இப்போ இந்த சுக்கிரனும் புதனும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி 9, 10 குடையவர்கள் அதிநட்புள்ள கிரகங்களாக வருவது நல்ல அமைப்பு. அது வந்து இந்த லக்னத்துக்கு நல்ல அமைப்பு கொடுத்துரும். ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. இப்போ லக்னத்துக்கு 12ல் இருக்காங்க, 6ல் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய யோகங்களை கொடுக்காது. 8ல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்காது. அப்போ மகர லக்னமாய் லக்னத்தில் சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குடையவரும் 9 குடையவரும் சேர்ந்து லக்னத்தில் இருப்பது அந்த அம்சமான யோகம். மகர லக்னமாக இருந்து அந்த லக்னத்தில் சுக்கிரனும் புதனும் இருந்தால் புதன் திக்பலம் அடைவார். அம்சமான அமைப்பு. புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது 9, 10 குடையவர்கள் லக்னத்தில், அதாவது 5, 9 குடையவர்கள் லக்னத்தில் இருப்பது நல்ல யோக அமைப்பை கொடுத்து. அதே சமயம் அது 2வது வீடு தானங்க. கும்பம் வந்து சனியோட வீடு தானுங்க, லக்னாதிபதியோட வீடு தானுங்க. அங்கே சுக்கிரன் புதன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வர கணக்கு மாறும். ஏன் கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தாங்க, அவர் நண்பர் தாங்க, நண்பராக இருந்து சுக்கிரன் புதன் சனி நட்பு தாங்க. 2ஆம் வீட்டில் இவங்க இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அப்படின்னாலும் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு 6ஆம் வீடு மூலத்திரிகோணமாக வந்துவிடும். 2ல் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்கங்க. புதனும் சுக்கிரனும் புதனும் இருக்கும்போது அந்த மிதுன வீடு லக்னத்துக்கு 6ஆ வந்துடும். 6ஆ வந்து அந்த வீட்டுக்கு மூலத்திரிகோணத்தில் புதன் வருவது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஆனால் இதே மகர லக்னமாக இருந்தால் அவர் 9ஆம் வீட்டுக்கு மூலத்திரிகோணத்தில் வருவார். இப்படி தான் வரும். அதே சமயம் சுக்கிரனையும் எடுத்துக்குவோம். புதனா சொல்லியாச்சு. சுக்கிரனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் 10ஆம் வீட்டை கேந்திரத்தில் தான் தொடர்பு கொள்வார். மூலத்திரிகோணத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ அதுவும் வந்து கரெக்டான அமைப்பில் வரலை. கேந்திரம்னா என்ன? 10ஆம் வீட்டு கேந்திரத்தை மூலத்திரிகோணத்தில் தொடர்பு கொள்றார். அப்படிங்கிறப்போ கேந்திர வீட்டை அவர் தொடர்பு கொள்வது அவ்வளவு சிறப்பு இல்லை. அவர் 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். அதனால தான் நான் கும்பலத்தில் சுக்கிரன் புதன் இருப்பது பெரிய யோகம் இல்லைங்கிறக்காக நான் இதை சொல்ல வந்தேன். ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்து லக்னத்திற்கு 10ஆம் வீடான துலாத்தில் இருப்பது நல்ல யோக அமைப்பு. ஆனால் சுப கிரகங்களாக இருந்து 10ல் இருப்பது, கேந்திரத்தில் இருப்பதை விட இப்போ 9ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகத்தை பெற வேண்டும். அம்சமான அமைப்பு. நீசபங்க ராஜயோகம் எந்த மாதிரி வரும்? கன்னியில புதன் இருக்க, புதன் உச்சம் பெற, சுக்கிரன் நீசம் பெறுவார். அப்போ 1, 5, 9 கூடிய மூலத்திரிகோண வீடுகளில் 2 சுப கிரகங்களும் இருந்து நீசபங்க யோகத்தை இருப்பது அம்சமான அமைப்பு. ஆனால் இந்த புதன் உச்சம் அடைந்து வரும்பொழுது 6, 9 குடையவராக வந்து விடுகிறார். 6, 9 குடையவராக வந்து எந்த வகையிலும் அவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க 2 பேரும் 10ல் இருக்கிறது பரவாயில்ல, இருந்தாலும் 9ல் இருப்பது நல்ல அமைப்பு. புதன் உச்சம் பெற்று சுக்கிரன் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தையும் தர்மகர்மாதிபதி யோகத்தையும் லக்னத்திற்கு 5, 9 குடையவர்கள் சேர்ந்து 9ல் இருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் நல்ல அமைப்பை கொடுத்துரும். சனியின் பார்வை அந்த அளவுக்கு அவருக்கு வாங்காமல் இருக்கிறது நல்லது. சனி லக்னாதிபதியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர் வேட்டில் இருக்கிறது தான் சிறப்பான அமைப்புகளை அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். 5ல் இருக்கலாம், தப்பு கிடையாது. ரிஷபத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பது நல்ல யோகம். ஆக மொத்தத்தில் அவங்க வந்து 1, 5, 9க்குள்ளே எங்கே சேர்ந்திருந்தாலும் நல்ல அமைப்பு. இருந்தாலும் 5ல் சுக்கிரன் ஆட்சி பெற்று புதன் கூட இருப்பது நல்ல அமைப்பு. லக்னத்தை பொறுத்த மட்டும் சுக்கிரனுக்கு முதலுக்கு நட்பு வீடு, அவ்வளவுதான். லக்னத்தில் இருப்பது நல்லது. 9ல் இருப்பது மிகச் சிறப்பு. அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கங்க, நான் சொன்ன மாதிரி மகர லக்னம், லக்னத்தில் சுக்கிரனும் புதனும் 1, 5, 9 குடையவர்கள். ஆனால் இந்த இடத்துல புதன் 6, 9 குடையவராக வந்துருக்காரு. எந்த வகையிலும் 6ஆம் வீட்டை அவர் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் வச்சா என்ன ஆகும் கேட்டீங்களா, 2ஆம் வீட்டில் சுக்கிரனையும் புதனையும் போட்டு மகர லக்னமாகி 2ல் சுக்கிரனும் புதனும் இருந்தால் மூலத்திரிகோண அமைப்பில் பார்க்க மாட்டார். நான் பார்ப்பார்னு சொல்லலை,
மூலத்திரிகோண அமைப்பில் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான். சுபக்கிரகங்கள் மூலத்திரிகோணத்தை தொடர்பு கொள்ளும். அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அமைப்புல வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால இங்க வந்து வரக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, சுக்கிரன் எடுத்துக்கோங்க. சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 10 கேந்திரம். சுபக்கிரகங்கள் கேந்திர வீட்டை தொடர்பு கொள்ளாமல் மூலத்திரிகோண வீட்டை தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப இங்க இருந்தா சுக்கிரன் 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளலாம், இங்க இருந்தா 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும். அது நல்ல அமைப்புல. இங்க இருந்தா 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது லக்னத்திற்கு கேந்திர வீடாக வரும். இங்க மூலத்திரிகோணத்துல வந்தாலும் லக்னத்திற்கு கேந்திர வீட்டை தொடர்பு கொள்ற மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியா இங்க இருக்கிறாங்க சுக்கிரனும் புதனும் அப்படின்னா இது நல்ல அமைப்புங்க. சுக்கிரன் ஆட்சி, புதன் கூட இருக்கிறது. அதை விட நான் சொன்னது புதன் உச்சம் பெற்று சுக்கிரன் நீசம் பெறுவார். நீசம் பெறுவது அம்சமான அமைப்பு. இந்த மாதிரி வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த நல்ல யோக அமைப்புகளை இந்த சுக்கிரனும் புதனும் தருவார்கள். இல்லையா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இங்க சுக்கிரன் நீசம் அடைந்து விடுவார். அது ஒண்ணுதான் அதுல பிரச்சனை. புதன் இங்க வந்துட்டாருங்க, சுக்கிரன் இங்க இருக்கிறாருன்னா பரிவர்த்தனை தான். ஆனாலும் சுக்கிரன் அங்கே நீசம் அடைந்து விடுவார். அவருக்கு 5 இந்த லக்னத்திற்கு முகம் ரொம்ப சொக்க தங்கமாக வரக்கூடியவர் சுக்கிரன் தான். 5-10 கூடியவராக வந்துட்டார். அப்படி வரும் பொழுது அந்த சுக்கிரன் வந்து நீசம் அடைவது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? அதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன். இந்த பரிவர்த்தனை அந்த அளவுக்கு யோகத்தை. அதே சமயம் இங்கே 5-6ல் வருது, அது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. அதனால 6ல் சுக்கிரன் இருந்து 5ல் புதன் இருந்தா அது பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்படி இணைந்திருக்கலாம், இங்கே இணைந்திருக்கலாம், இங்கே இணைந்திருக்கலாம், வேற வீடுகள் இணைஞ்சிருக்காங்க, அது பெரிய யோகம் வராது இல்லை. சுக்கிரனும் புதனும் இங்கே இணைஞ்சிருக்காங்க, புதன் மட்டும் 5ஆம் வீட்டை பார்ப்பார், அது பரவாயில்ல. இருந்தாலும் அது பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது. இருந்தாலும் லக்னத்திற்கு 11ஆக வந்து இந்த செவ்வாய் மட்டும் இவர்களை பார்க்காமல் வேற இடத்தில் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா பரவாயில்ல. ஆனா எல்லாத்தையும் விட நல்ல அமைப்பு நீசபங்க ராஜயோகத்தில் தர்ம கர்மாதிபதிகள் அமைந்து 9ஆம் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். இப்படிதான் வாழும். இந்த சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறது எந்த வகையிலையும் இந்த 3-12 குரு பார்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியங்க. குரு நம்ம சுபக்கிரகம் தானே, இந்த இடத்துல அது கிடையாது. லக்னத்திற்கு 3 பண்ணக்கூடிய சுத்தமா கெட்டவராக வந்துடுவார். நான் ஏற்கனவே சொல்லிக்கேன், கும்ப லக்னத்துக்கு 2 பண்ணக்கூடிய நல்லவராக வர்றவர் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டா வருவார். 3-12 கூடியவராக வந்து அந்த குரு வந்து சுக்கிரன் புதனை பார்த்துட்டா அது பங்கம் ஆகிடும். வேற ஒன்றும் இல்லை, பங்கம் ஆகிடும். அப்போ அதனால குரு பார்வை இல்லாமல் இருப்பது நல்லது, செவ்வாய் பார்வை இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுக்கிரன் புதன் இணைந்திருக்கிற செவ்வாய் எந்த வகையிலையும் பார்த்து விடக்கூடாது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துடும். தர்ம கர்மாதிபதி யோகத்தை பொறுத்த மட்டும் 9-10 தொடர்பு கொள்வது மட்டும்தான் நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் நான் சொல்லியிருக்கேன் 5-1 சொல்லியிருக்கேன். மற்ற வீடுகளில் இருப்பது இருக்கும், நிறைய ஜாதகங்கள்ல இருக்கும். ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி பார்வைகள் வாங்கிடுவாங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்களுடைய பார்வைகள் வாங்கியிருப்பாங்க, அது யோகத்தை கொடுக்காது. 9-10 கூடியவர்கள் நிறைய ஜாதகத்தில் இணைஞ்சிருக்கும். ஆனால் அவங்க இருக்கும் வீடு பார்க்கும் கிரகங்களை பொறுத்து பங்கம் அடையும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு சிலருக்கு தான் இந்த கிரக அமைப்புகள் நல்ல அமைப்புகளை கொடுக்கும், அவங்களுக்கு நல்ல யோக அமைப்புகளும் வரும். பிறப்பிலிருந்தே அவங்க ரொம்ப யோக அமைப்புல இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தா இருக்கும், அதில் கரெக்டாக இருக்கும். நம்ம அது பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி இந்த அமைச்சரும் சனியை பொறுத்த மாட்டலைங்க. இந்த சுக்கிரன் புதன் இணைவை பார்க்காம இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன் அப்படின்னா என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் சனியினுடைய பார்வை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் புதனோட இணைவு வர்றது அந்த அளவுக்கு யோக பங்கு கொடுப்பதில்லை அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் தர்ம கர்மாதிபதி உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு பாருங்க. வேற எதுவும் டவுட்னால